இதுதான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம், சோம்பு போட்டுடலாம், வெங்காயம் தக்காளி நல்லா கழுவி போட்டுருங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஈரில் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்க ஈரில் நம்ம அதில் போட்டு நல்லா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போதுங்க. உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க. ஏன்னா கறி வேகணும், ஈரில் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம்ப்பா. இதில் அவ்வளோதாங்க, ஈரில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.